ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்னது? அதோட யூஸு. கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வோல்டேஜ வந்து ஸ்டெப் பண்ணி குடுக்கும். வோல்டேஜ் ஸ்டெப் பண்ணி அதே சமயம் ஸ்டெப் டவுன் த கரண்ட். ஆக்சுவலா தியரட்டிக்கலா வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸ்டெப் அப் த வோல்டேஜ் அண்ட் ஸ்டெப் டவுன் த கரண்ட். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நார்மலா உள்ள கரண்ட்ட வந்து அம்மீட்டர டைரக்ட்டா நம்ம குடுத்து மெஷர் பண்ணிடலாம். ஒருவேள ஹை கரண்ட்ட வந்து நம்ம டைரக்ட்டா லைவ் சைட்ல வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து முடியாது. இப்ப நார்மல் லோ கரண்ட்ன்னு வச்சுக்கங்க, நம்ம வந்து கிளாமீட்டர போட்டு பார்த்துடலாம். ஒரு அம்மீட்டர வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணி நம்ம ஈஸியா மெஷர் பண்ணலாம். இதுவே ஹை கரண்ட்டா இருக்கு அப்படிங்கிறப்ப லைவ் பேனல்ல வந்து நம்ம ஹை கரண்ட்டுங்கிறதுனாலே ஹை வோல்டேஜ் சைடுனாலே நமக்கு டேஞ்சர் தான். ஸோ இண்டக்ஷனருக்கும் நமக்கு வந்து மெஷர் பண்ணுறது கஷ்டம். ஒரு கிலோமீட்டரோ அதெல்லாம் போட்டு நம்ம மெஷர் பண்ணுறது கஷ்டம். அதே மாரி அம்மீட்டர சீரிஸா கனெக்ட் பண்ணுறதுனால அந்த மாரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்டா தேவைப்படும். ஸோ அத வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது நமக்கு வந்திருக்கு. ஸோ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும்னா, இப்போ பிரைமரி சைட்ல 100 ஆம்ப்ஸ் போகுது அப்படிங்கிறப்ப, அது செகண்டரி சைட வந்து 1 ஆம்ப்ஸோ இல்ல 5 ஆம்ப்ஸோ கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஸோ அது வந்து நம்ம டைரக்ட்டா வந்து ஒரு அம்மீட்டருக்கோ இல்ல வந்து பேஸ் யூ பிசியூன்னு சொல்லுவாங்க. பேக் கண்ட்ரோல் யூனிட்டோ இல்ல ரிலேக்கோ இந்த மாரி குடுத்து நம்ம கரண்ட்ட வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அதே சமயத்துல கரண்ட் மெஷர் பண்றோம். ஆ 2 கோர் அந்த மாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அத வந்து ஒரு 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 கோர வந்து நம்ம வந்து மீட்டரிங்காகவும், இன்னொரு வந்து புரொடக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஃபால்ட் கரண்ட் வர்றப்ப வந்து அந்த செகண்டரி சைடு கரண்ட் இன்கிரீஸ் ஆகும். ஆஸ் பெர் வந்து பிரைமரில எவ்வளோ இன்கிரீஸ் ஆகுதோ, அந்த மாரி செகண்டரில இன்கிரீஸ் ஆகும். ஸோ அது வந்து ரிலேல கனெக்ட் பண்ணோம்னா, கனெக்ட் பண்ணியிருக்கிற டைம்ல அது வந்து செட்டிங்ஸ பொறுத்து அது ட்ரிப் பண்ணும். இப்போ வந்து டைரக்ட்டா நம்ம வந்து ஹை கரண்ட்ட மெஷர் பண்ண முடியாததுனால, இந்த வந்து சிடிய வந்து நம்ம யூஸ் பண்றோம். சிடிய வந்து நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா வந்து, சிடிய வந்து அ சீரிஸ் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணுவோம். எப்படின்னா கேபிள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் 3 ஃபேஸ் கேபிள் இருக்கு. 3 ஃபேஸ் கேபிள வந்து என்ன பண்ணுவோம்னா, இங்க நான் டிராயிங் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் ஒய் ஃபேஸ் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே சேம் வந்து ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ் மாரி இப்போ சிடில வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்பு இதுல இருக்கும். வவுண்ட் டைப்பு, ரிங் டைப் அந்த மாரி சிடில டைப் இருக்கும். ஸோ வவுண்ட் டைப் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆ பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து இப்போ ஒரு சைடு வந்து P1 ஆவும், இன்னொரு சைடு P2 ஆஸ் பெர் செகண்டரி வந்து S1, S2ன்னு இருக்கும். இன்னொன்னு வந்து ரிங் டைப் மாரி இருக்கும். ஸோ ரிங் டைப்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம ரிங் டைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஜஸ்ட்டு எதுவுமே இருக்காது. வெறும் சிடி கோர் மட்டும் தான் இருக்கும். நம்ம டைரக்ட்டா வந்து கேபிள் வந்து அது வழியா பாஸ் ஆயி, நமக்கு லோடுல கனெக்ட் ஆகுதோ, இல்ல பஸ்ல வந்து கனெக்ட் ஆகுற மாரி இருக்கும். பிரேக்கரோட எண்டு பஸ் இருக்குல்ல, அதுல கனெக்ட் ஆகுற மாரி இருக்கும். ஸோ இது வந்து சப்போர்ட்ல வந்து பஸ் பார் இப்போ வந்து நீங்க ஸ்விட்ச் கியர் பேனல்ல பேக் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸு, பி ஃபேஸு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஆர் ஃபேஸ்க்கு ஒரு இண்டிவிஜுவல் சிட்டி, ஒய் ஃபேஸ்க்கு ஒரு இண்டிவிஜுவல் சிட்டி, பி ஃபேஸ்க்கு ஒரு இண்டிவிஜுவல் சிட்டி. அது 2த்துக்கும் சப்போர்ட்டு ஒரு இன்சுலேட்டர் மாரி போட்டு சப்போர்ட்ல வச்சிருப்பாங்க. ஸோ இது டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருந்துச்சுன்னா வந்து டைரக்ட்டா ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸு, பி ஃபேஸ் இந்த மாரி பஸ்ல கனெக்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்ல அப்படிங்கிறப்ப, இந்த மாரி ரிங் டைப்பா இருந்துச்சுன்னா, இது வந்து கேபிள் வந்து ரிங்ல கேபிள் த்ரூ பாஸ் ஆயி டைரக்ட்டா பிரேக்கர்ல அவுட்புட் பிரேக்கர்லேருந்து வர பஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இங்க நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? 3 ஃபேஸ் கேபிள் வருது. 3 ஃபேஸ் கேபிள் வழியா வந்து ரிங் டைப் சிடியா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது ரிங் டைப் சிடியா இருந்துச்சுன்னா, இந்த மாரி இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சிடிக்கும் கேபிள் ப அ சிடி வழியா த்ரூ ஆயி பிரேக்கர்ல ஒரு எண்டுல கனெக்ட் ஆயிருக்கும். பிரேக்கர் நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா, டைரக்ட்டா லோடுக்கு சப்ளை போகும். ஸோ வந்து லோடு வந்து லோடு ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? கரண்ட் டைரக்ஷன் இந்த மாரி இருக்கும். P1லேருந்து P2 வழியா போகும். ஸோ அப்போ வந்து கரண்ட் டைரக்ஷன் வந்து இந்த மாரி S1லேருந்து S2 வழியா இந்த மாரி கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இதுதான் வந்து சிடி சிம்பலு. P1, P2ங்கிறது பிரைமரி சைடும், S1, S2ங்கிறது செகண்டரி சைடு. ஆ ஆல்ரெடி நம்ம இந்த டாபிக் பார்த்தாச்சு. வவுண்ட் டைப்பு, சிங் டைப்பு. ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி சைடுங்கிறது ஒரு டர்ன்ஸ் தான் இருக்கும். மீன்ஸ் இந்த மாரி அங்கே போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு டர்ன்ஸு மீன்ஸ் இந்த மாரி தான் ஒரு பஸ் இருக்கும். இது உள்ள பார்த்தீங்கன்னா, செகண்டரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும்.
பிரைமரில வந்து ஹை கரண்ட் போகுது. ஸோ, அதனால வந்து அதோட பஸ் பார் வந்து திக்னெஸ் ஆகும். செகண்டரில வந்து லோ கரண்ட் 1 ஆம்ப்ஸோ இல்ல 5 ஆம்ப்ஸோ இருக்க போகுது. ஸோ, இது வந்து டர்ன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் திக்னெஸ் வந்து கம்மியா இருக்கும். ஒயரோட திக்னெஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ல இருக்கும். செகண்டரி வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். இந்த லோடு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்களா? இந்த லோடு எப்போ கரண்ட் வந்து எடுக்குதோ, அப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து சோர்ஸ்லேருந்து லோடுக்கு போகுது பார்த்தீங்களா? ஸோ, இந்த மாரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? கரண்ட் வந்து லோடு எப்போ ஆன் ஆகுதோ, ஸோ வந்து அந்த டைமில் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த மாரி P1லேருந்து P2 வழியா பிரேக்கர் ஆன் கண்டிஷனில் இருக்குது. லோடு ஆன் ஆயிடுச்சு, மோட்டர் ஆன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ P1 இப்படியே கரண்ட் ஃப்ளோ போயிட்டு S1 வழியா S2 கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ, இந்த நான் மீட்டர் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஒருவேளை PT வந்து இந்த மாரி P2லேருந்து P1 இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், P2லேருந்து P1 வழியா போகுது. அப்போ வந்து S2லேருந்து S1 வழியா அந்த கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ, அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ, கரண்ட் டைரக்ஷன் இது வந்து நமக்கு முக்கியமான பாயிண்ட் தான் இந்த இது. இன்னொன்று வந்து சிடி பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சிடி வந்து நம்ம லோடோட கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லோடோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். ஒரு வேளை வந்து டேரெக்டாக வந்து நம்ம அம்மீட்டர் கொடுக்க மாட்டோம். ஏதாவது ஒரு டிபியில் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ, அந்த டிபி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த டிபி ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டிபி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல இந்த 2 இடத்துல ஒரு டிபி இருக்குது. அப்போ அந்த டிபிங்கிறது ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த டிபி எப்போவுமே வந்து க்ளோஸ்லேயே இருக்கும். சிடி வந்து ஆல்வேஸ் க்ளோஸ்டு கண்டிஷனில் தான் இருக்கும். செகண்டரி லிங்க்கு இல்லைன்னு வச்சிங்களேன், ஓப்பன் கண்டிஷனில் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, ப்ரைமரியில் மட்டும் கரண்ட் மீன்ஸ் லோடு எடுத்துக்கிட்டே இருக்குது. ப்ரைமரி செல்லில் மட்டும் கரண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறப்ப செகண்டரியில் வந்து வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வோல்டேஜ் இன்டியூஸ் ஆக வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ, நம்ம வந்து சிடி வந்து பிளாஸ்ட் ஆகும். ஏன்னு வச்சிங்களேன், அது வந்து கோர் வந்து சேச்சுரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்சுலேஷன் வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக அதோட இன்சுலேஷன் வந்து தாங்க முடியாமல் பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ, வந்து எப்போவுமே சிடி லிங்க் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இன்சுலேஷன் ஃபெயிலியரால் அது வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கம்பெனிலேருந்து ஒரு சிடி வாங்குகிறோம், நம்ம சைட்டுக்கு தேவையான ஒரு சிடி வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனியில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி எனக்கு வந்து நம்ம சைட் ரெக்குயர்மெண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 200/1 ஆம்ப்ஸு கிளாஸு 0.5 2 கோராக இருக்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். ஒரு கோர் வந்து மீட்ரிங்க்கும் இன்னொரு கோர் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வச்சுருக்கேன், பிஎஸ் கிளாஸு. இப்போ மீட்ரிங்கு பார்த்தீங்க, நீங்கள் நோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, கிளாஸ் ரேஷியோ வந்து 200/1 இப்போ வந்து இதில் வந்து 2 கோர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு கோர் வந்து மீட்டரிங்காகவும் இன்னொரு கோர் வந்து ப்ரொடக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த மீட்டரிங்க்கு வந்து கோர் 1ங்கிறது NS1 NS2 ஆகவும் அதோட கிளாஸ் வந்து 0.5 பேர்டன் வந்து 10 VA ஆகவும் இருக்கும். அதே சமயம் வந்து இன்னொரு கோர் வந்து 2S1 2S2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2S1 2S2 பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பிஎஸ் கிளாஸ் ஆகும். அதில் வந்து பேர்டன் இருக்காது. அதுக்கு அதே சமயத்தில் வந்து அந்த சிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் கிளாஸுங்கனால நீ 0.2 வோல்டேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ, இந்த நீ வோல்டேஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 450 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 440 வோல்டேஜ் அந்த VK/2 அந்த கண்டிஷனில் மேக்னடைசிங் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா 30 மில்லியம்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி சிடியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, சிடி செகண்டரியில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த சிடி டெஸ்டிங் பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தாலோ இல்லை என்ன டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.